அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுத்தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 50 நாட்கள் டெஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நான் பாருங்கள், புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் எது? புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, திருவாசகம். புல்லாகி பூடாய் திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ளது. இரண்டாவது வினா, சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன், சாத்திர குப்பையும் தளர்ந்தேன் என பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, வள்ளலார். மூன்றாவது வினா, செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் எது? செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, புறநானூறு. செல்வத்து பயனை ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. நாலாவது வினா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, அன்னை தெரேசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை சொன்னவர் யாருன்னா அன்னை தெரேசா. ஐந்தாவது வினா, குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தையின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கைலாஷ் சத்யார்த்தி. ஆறாவது வினா, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் யார்? தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சத்திமுத்த புலவர். ஏழாவது வினா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் எது? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நன்னூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் நன்னூல். எட்டாவது வினா, நடுவு நின்ற நன்னஞ்சினோர் என்று கூறும் நூல் எது? நடுவு நின்ற நன்னஞ்சினோர் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னஞ்சினோர் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. ஒன்பதாவது வினா, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் எது? கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. பத்தாவது வினா, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். 11வது வினா, தமிழன் கிளவியும் அதனாரற்றே என்று கூறும் நூல் எது? தமிழன் கிளவியும் அதனாரற்றே என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அதனாரற்றே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 12வது வினா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதி ஆயின். இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். 13வது வினா, தமிழன் கண்டாய் என்று கூறும் நூல் எது? தமிழன் கண்டாய் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் என்ற சொல் அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளது. 14வது வினா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதியார். 15வது வினா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார்?
என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி பாரதியார். 16 திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று பாடியவர் யார்? திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். 17 தன்பொருணை புனல்நாடு என்று கூறியவர் யார்? தன்பொருணை புனல்நாடு என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சேக்கிலார். தன்பொருணை புனல்நாடு என்று கூறியவர் சேக்கிலார். 18 போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரும் தனையார் மலைத்த பூவும் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி தொல்காப்பியம். போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரும் தனையார் மலைத்த பூவும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 19 நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லீரோவென சேரிதோறும் நுவலும் என்று கூறும் நூல் இது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி அகநானூறு. நெல்லும் உப்பும் நேரே ஊரில் அப்படின்னு இருந்துச்சுன்னா அகநானூறு. 20 சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கிந்தனியே என்று கூறும் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஔவையார். 21 சங்கோடு தாரை காலம் தலங்கொலி முழங்கு பேதி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துளி திமிலை தற்றி என்று கூறும் நூல் இது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பெரிய புராணம். இது முக்கியமானதே, நல்லா பார்த்துங்க. 22 மத்தரம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் என்று கூறும் நூல் இது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி நாச்சியார் திருமொழி. 23 கலை உண கிழிந்த முழவுமருள் பெரும்பலம் என்று கூறும் நூல் எது? கலை உண கிழிந்த முழவுமருள் பெரும்பலம் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ புறநானூறு. கலை உண கிழிந்த முழவுமருள் பெரும்பலம் என்று கூறும் நூல் புறநானூறு. 24 வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது? முக்கியமான வினா. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் பி தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 25 கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று கூறியவர் யார்? கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் சி ஆலங்குடி சோமு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று சொல்லும் யாருன்னா ஆலங்குடி சோமு. 26 இளமையில் கல். இளமையில் கல் என்பது இதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ முதுமொழி. இளமையில் கல் என்பது ஒரு முதுமொழி. 27 நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என்று கூறும் நூல் எது? நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு. முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. 28 தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்று கூறும் நூல் எது? தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சம்பந்தர் தேவாரம். 29 சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவை என்று கூறும் நூல் எது? இது ஒரு முக்கியமானது. இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் டி திருப்பாவை. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடலர் ரொம்பாவை அப்படின்னு பண்ணது யாருன்னா திருப்பாவை. 30
கண்ணழுத்த படுத்த என்னும் பல்பொதி என்று கூறும் நூல் எது? கண்ணழுத்த படுத்த என்னும் பல்பொதி என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். கண்ணழுத்த படுத்த என்னும் பல்பொதி என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். 31 எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் எது? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி தொல்காப்பியம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 32 நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்பவர் யார்? நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியர். நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் தொல்காப்பியர். 33 வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சனக்கால் பற்ப செந்துரம் பாரே என்று கூறியவர் யார்? வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சனக்கால் பற்ப செந்துரம் பாரே என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சித்தர்கள். 34 கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எது? கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடையை பாருங்க ஆப்ஷன் டி நாலடியார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் நாலடியார். 35 மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று கூறும் நூல் எது? மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள். எந்த நூல்னா சிலப்பதிகாரம். 36 மலை உழவுக்கு உதவுகிறது, விதத்தை விதை 1000 பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மாங்குடி மருதனார். 37 உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்று கூறும் நூல் எது? உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புறநானூறு. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்று கூறும் நூல் புறநானூறு. 38 நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பின்னி பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தோ பரமசிவன். 39 குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார்? குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆண்டாள். குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் ஆண்டாள். 40 இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யார்? இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார். 41 வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் நூல் எது? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். 42 வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் யார்? வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் யார்னா ஆப்ஷன் ஏ ஔவையார். 43 வலிமிகின் வலியில்லை என்று கூறும் நூல் எது? வலிமிகின் வலியில்லை என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ ஐயூர் முடவனார். எந்த நூலில் சொல்லியிருப்பாங்கன்னா புறநானூரில். 44 தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கூறும் நூல் எது? தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம்.
45 சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி க சச்சிதானந்தன். 46 ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ தண்டி. 47 களமுக துடித்த நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார்? இது ஒரு முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. 48 கற்றலின் கேட்டலே நன்று என்று கூறியவர் யார்? கற்றலின் கேட்டலே நன்று என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முன்றுரை அறையினார். கற்றலின் கேட்டலே நன்று என்று கூறியவர் முன்றுரை அறையினார். 49 என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்று கூறிய நூல் எது? என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஏலாதி. என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்று கூறும் நூல் ஏலாதி. கடைசி வினா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார். நண்பர்களே, இனி நம்ம பொதுத்தமிழ்லேருந்து மேற்கோள்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.